Hi friends, நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஃபேப்ரிக் பட்டன்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத வந்து தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ வந்து ஒரு கிட்ஸ் கார்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அண்ட் அதே போல் நம்ம இப்போ வந்து ஒரு சுடி டாப்போ இல்லை ப்ளவுஸ் டிசைனர் ப்ளவுஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னாலுமே கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போர்ஷன் தான் அந்த நல்லா கொஞ்சம் ஹெவி வெயிட் உள்ள ஒரு மிஷின் இது. இதில் தான் நம்ம வந்து பட்டன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ அது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 சைஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் வந்து நம்ம பண்ணலாம். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 30 அண்ட் இன்னொரு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 22. இதுதான் இதில் நம்மளுக்கு சேர்ந்து வரக்கூடிய 2 சைஸஸ்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 30 சைஸு. உங்களுக்கு நான் வந்து 22ஓடது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது கூட வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும் அண்ட் அது கூட இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 2 போர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு செட்டோடது. இது நம்ம வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அண்ட் இது வந்து ஒரு செட்டு. ஓகே, நம்ம இப்போது கொஞ்சம் இந்த பெரிய சைஸ் பட்டன் வந்து எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். பெருசு சிறுசு எல்லாத்துக்கும் ஒரே ப்ரொசீஜர்ஸ் தான். இதுக்கு வந்து நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா இது கூடவே நீங்கள் வந்து இந்த கிட்டு கூட உங்களுக்கு இந்த செட்டு வந்து வந்துடும். பட் இந்த பட்டன் ஹோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டை வந்து இந்த கேப் வந்து நம்ம செப்பரேட்டாக தான் வாங்கிக்கணும். ஸோ உங்களுக்கு இது வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போது இந்த பட்டன் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து கிளியராக உங்களுக்கு இதில் வந்து காட்டுறேன் முடிஞ்ச அளவுக்கு. அண்ட் இதில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டெமோ மாதிரி உங்களுக்கு காமிச்சிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க அண்ட் இந்த இடத்துல ஒரு இது இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய போர்ஷனு. இந்த இடம் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது தெரியும் அந்த ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதுதான் நம்மளுடைய ஹேண்டில், நம்ம கைப்பிடி நம்ம பிடிச்சி ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய இடம். ஸோ இதில் நம்ம எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பட்டன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் அதே போல் நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஃபேப்ரிக்கோட க்ரிப்பில் தான் உங்களுக்கு இந்த பட்டன்ஸ் வந்து ஹோல்டாகி நிற்கிது. இந்த கிளிப்பு வந்து ஹோல்டாகி நிற்கிது. ஸோ இந்த கிளாத் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்ல க்ரிப்பான கிளாத்தாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இதில் நான் வந்து உங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இந்த இதில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு இந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது உங்களுக்கு இதை வந்து நம்ம நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு கையில் பண்ணுற டைட்டே போதும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் இந்த ஸ்ப்ரிங்கையும் வந்து வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்ப்ரிங்கை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படி வைக்கணும். ஸோ நான் அகைன் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம போட்டு கையால் இதை டைட் பண்ணிக்கிட்டோம். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஃபுல் டைட் கூட ஒரு ஸ்பேனரோ அந்த மாதிரி கட்டிங் பிளேயரோ வச்சு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை இது மேலே இப்படி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து இது கூட இப்படி வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கு மேலே தான் உட்காரும், இது மேலே உட்காராது. ஸோ தட் உங்களுக்கு இது வந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த மாதிரி மோஷன் வந்து இருக்கும். ஸோ அதுக்காக இப்போ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா,
அண்ட் அதே போல் இந்த மாதிரி குழிவாக ஒரு இது இருக்கும். இதை வந்து இந்த இது இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே நம்ம இதை வந்து இப்படி போட்டுறணும். ஸோ இந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து உங்களை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த குழிவான போர்ஷனும் உங்களை பார்த்த மாதிரி வச்சு இப்படி இதை வந்து உள்ளே இப்படி போட்டுருங்க. ஸோ இப்போ இது வந்து உள்ளே போய் செட்டில் ஆகிடுச்சு. இதோட நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணி வைக்கிற வேலை முடிஞ்சுது. ஸோ அடுத்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த இதுவும் இந்த இதுவும் தான் நம்மளுக்கு தேவை. இந்த போர்ஷன் வந்து கிளாத் வந்து இது மேலே ப்ளேஸ் பண்ணிடுவோம். அண்ட் இது வந்து அடியில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு லாக் ஆகும். ஓகே, இப்போது நம்ம இந்த இடத்துல வந்து கிளாத்து வந்து எப்படி இந்த இதில் வச்சு இதில் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு நான் வந்து இப்போது இந்த மாதிரி ஒரு கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு நம்மளுக்கு 30 சைஸ்க்கு வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கான ஒரு கிளாத்து, அதாவது அகலம் வந்து இருந்தாலே போதும். இது கொஞ்சம் தின்னாக இருக்கிறதுனால நான் 2 கிளாத்தாக எடுத்திருக்கேன். 2ஆக எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்ஷனும் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியே தெரியாது, அதே போல் க்ரிப்பாகவும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணுங்கள், வச்சு சைஸ் பாருங்கள். ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம அகைன் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு 1.5 இன்ச் அளவுக்கு இருந்தாலே போதும். இதோட சின்னதுங்கும் போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போது குறைச்சாச்சு. இதுக்கு வந்து சர்க்கிளாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால நம்ம வந்து சர்க்கிளாகவே கட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்ம குழிவாக இருக்க போர்ஷனை வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை இது மேலே இப்படி வச்சு கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு இதை இப்படி வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெளியில் நீட்டிகிட்டு இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி உள்பக்கமாக தள்ளி விட்டுருங்க. இது ஒரு மெத்தடு. நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தடும் கூட நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா நீட்டாக இதை வந்து உள்ளே சென்டர் பண்ணி எல்லாத்தையும் வந்து உள்ளே வந்து வச்சிடணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கிளியராக. இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த ஹோல்ஸ் இருக்கக்கூடிய இது இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இங்கே ரெடி பண்ணி இருக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி போட்டுருங்க. இப்போ இதுக்குள்ளே போட்டாச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா இதை வந்து நீட்டாக இது பண்ணிவிட்டு, உங்களுக்கு இதுக்கு வந்து இந்த கிளாத்து வந்து உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகலை அப்படிங்கிறதுனால நான் அகைன் எடுத்துட்டு நீட்டாக இந்த மாதிரி கையில் ரெடி பண்ணிவிட்டு நான் அகைன் உள்ளே வச்சுக்கிறேன். இதுவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் காட்டன் கிளாத்து இல்லை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு க்ரிப்பாக இது மாதிரி நின்றுக்கும். ஸோ இப்போது இதை வந்து இது மேலே நான் கவுத்திட்டேன், தெரியுதா? இது இப்போ வந்து இது மேலே கவுத்தி இது மேலே இது சீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை இப்படி பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு காட்டுறேன். இதை இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த ஹேண்டில் வந்து, அதாவது இந்த ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நல்ல ப்ரெஷர் கொடுக்கணும். இப்போது இந்த மாதிரி நல்லா டைட்டாக அடிச்சுட்டு நம்ம இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இதில் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது வந்து நீட்டாக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நீட்டாக வந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலாகவே இந்த பட்டன் நம்ம கடையில் வாங்குறதாகட்டும் இல்லை நம்ம இப்போ பண்ணியிருக்கிறதாகட்டும் எதுவாக இருந்தாலுமே ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து இதில் வந்துடும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு இது வந்து கழுண்டு வந்துடும். ஸோ இது கேப் மாதிரி தானே லாக் ஆகுது, ஸோ இது கழுண்டுரும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இதில் வந்து தைக்கும் போதே
உள்ளே வந்து இந்த துணி தெரியும். ஸோ அந்த துணியோட சேர்த்து இந்த பட்டனை வந்து நீங்கள் தைக்கணும். அப்போ தான் இந்த பட்டன் வந்து உங்களுக்கு க்ரிப்பாக உங்களுக்கு அப்படியே இருக்கும், இது கழண்டு வராது. அண்ட் அதே போல் நீங்கள் இதை வந்து இது மாதிரி முடித்ததுக்கப்புறம் லைட்டாக இதை வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணும்போதோ இது நீங்கள் நிறைய வந்து உங்களுக்கே வந்து நிறைய தேவைப்படும் போது நீங்கள் ஒன்று ஒன்றா வந்து செக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் அடிச்சிடுங்க, எல்லாத்தையும் அடிச்சுட்டு தைக்கும்போது இந்த கிளாத்தோடு சேர்த்து தேய்ங்க. அப்போனா உங்களுக்கு இந்த பட்டன் வந்து இந்த மேல் கவர் மட்டும் கழண்டு விழுகாது, இந்த மிஸ்டேக் வந்து உங்களுக்கு வராமல் இருக்கும். நீங்கள் ஸ்டிஃபாக தைச்சாலுமே இது கழண்டுருச்சு அப்படின்னா அது வேஸ்ட் ஆகிடும். அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.